இவங்க தான். பட் ஆனால் இவங்க என்னென்னா நம்ம சொன்ன டேர்ம்ஸை ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா. 5th வின்னர் இவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி மனவே ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா. அதனால நம்ம இவங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பர்சன் போகலாம். ஓகே கைஸ், இந்த 10 கோல்டு காயினையும் வந்துட்டு ஃப்ரீயாக கிவ் அவே பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஒரு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து அந்த ஃபாலோவர்ஸை 10 பேரையும் செலக்ட் பண்ணி இந்த காயினை கிஃப்டாக கொடுக்குறோம். ஓகேங்களா. கிவ் அவேல அதுக்கு என்னென்னா நம்ம கையில் ஸ்கோரல் பண்ணி நம்ம வந்துட்டு கிவ் அவே பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியாத மாதிரி போயிடும். அதனாலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருக்கிறோம். அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுவும் முக்கியமாக என்னென்னா 2 ஐடியும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். என்னென்னா SRM இன்ஸ்டாகிராம் ஐடியும் மனவே ஹிண்ட்டையும் வாங்க போய் பார்த்துடலாம். சார் நான் சொல்லியிருந்தது இந்த வெப்சைட்டு தான். ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தான் இப்போ 10 பேர்த்தையுமே வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். 2 ஐடியையுமே மனவே ஹிண்ட்டையும் SRMஐயும் போயிடலாம். ஃபஸ்ட்டு கிவ்அவே வின்னரை வந்து செலக்ட் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா CEO சார் தான் செலக்ட் பண்ணுறாங்க. சார் இன்னொரு டீட்டெயிலிங்காக பார்த்துக்கலாமா? அங்கே வருங்களேன். இந்த வெப்சைட்டில் தான் போய் உள்ளே போயிருக்கிறோம். நம்ம SRM இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து ஃபாலோவரை செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவ்அவே வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா சார். மொத்தம் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்போங்களா சார்? இங்கே கொடுத்தோம்னா வந்துடும் சார். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 41,000.5K வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இதிலேருந்து 10 பேர்த்த செலக்ட் பண்ணி நம்ம கோல்டு காயினை ஃப்ரீயாக கிவ் அவே பண்ண போகிறோம். ஓகேங்களா. சார் ஃபஸ்ட்டு ஃபாலோவரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் வின்னரை. நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா நம்ம ரேண்டமாக கையில் செலக்ட் பண்ணோம்னா வந்துட்டு இந்த 41,000 பேர்த்தையுமே நம்ம வாய்ப்பு கொடுப்போமா என்னான்னு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து வெப்சைட் வழியாக போயிருக்கிறோம். ஓகேங்களா. ஆக்சுவலி லோடிங் ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்த வெப்சைட் என்னத்துக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஜென்யூனிட்டியை காமிக்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்க, உங்களுக்குள்ளேயே கொடுத்துட்டீங்க, உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் உங்களுக்கு காமிக்கணும், ஒரு உண்மைத்தன்மையை உங்களுக்கு ஓப்பனாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று லைவில் போயிட்டு இருக்குது, 2 இதுவுமே SRMலேயும் லைவ் போயிட்டு இருக்குது, மனவே ஹிண்ட்லேயும் லைவில் போயிட்டு இருக்குது. பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. யார் வர போகிறாங்க? யார் அந்த லக்கி வின்னர்? யார் அது? இவங்க தான் அந்த லக்கி வின்னர். CS ரோஜித். ஆமாங்க சார். ஃபஸ்ட்டு வின்னர். செக் பண்ணிடலாம். இல்லைங்க, இவங்க மனவே ஹிண்ட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம் செக் பண்ணிடுவோம். ஓகேவா. கோல்டு காயினோட ஃபஸ்ட்டு வின்னர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போயிடலாமா? ஓகே. செகண்ட் வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம் கோல்டு காயினாக்கான. சார் இதை கிளிக் பண்ணுங்கள் சார். மேனேஜர் சார். ஆமாங்க சார். வருதுங்க சார். நெக்ஸ்ட் வின்னர் ஜெனரேட்டிங். செகண்ட் வின்னர் வந்து ஸ்மைலி குயின் SK. ஓகேங்களா. செகண்ட் வின்னர் பார்த்துக்கிட்டா நம்ம மேனேஜர் சார் செலக்ட் பண்ணது ஸ்மைலி குயின் SK. ஓகேங்களா. அவங்களையும் செக் பண்ணிடலாங்களா? செகண்ட் வின்னர். ஓகேவா. தேர்டு வின்னரை செலக்ட் பண்ணிடலாம். தேர்டு வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. தேர்டு வின்னர் வந்து இவங்க தான். வாங்க செக் பண்ணிடலாம். தேர்டு வின்னர் வந்து இவங்க. என்ன அது ஏதோ மலையாளத்தில் எழுதி இருக்குது. ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மனவே ஹிண்ட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, SRMையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தேர்டு வின்னர். ஃபோர்த் வின்னர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா? ஃபோர்த்து வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. என் பேரே வந்தால் நல்லா இருக்குங்களா சார்? ஆமாம், வெயிட் பண்ணுவோம் சார். கண்டிப்பாக. இல்லை, யார் இது? ஃபோர்த்து வின்னர் வந்து 99525. சூப்பர். யார் ஒரு நெல்லுங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்குற மாதிரிலாம் கேட்டிங்கன்னா நான் காட்டிடுவேனே. SRM ஃபாலோ பண்ணுறீங்களா? 2 ஐடி ஃபாலோ பண்ணுறீங்களா? கேட்டிங்கன்னா நான் காட்டிடுவேனே. ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல. நீ ஊரில் போய் கேட்குறீங்க, இங்கே வந்து ரெக்வஸ்ட் மட்டும் பண்ண சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார். நெக்ஸ்ட் கிவ் அவேக்கு அப்படி ட்ரை பண்ணலாம் சார். ஃபோர்த்து வின்னர். ஓகேங்களா. வாங்க ஃபிஃப்த் வின்னரை டக்குன்னு செலக்ட் பண்ணிடுவாங்க. நானே செலக்ட் பண்ணுறேன். முடிஞ்சு
ஃபிஃப்த்து வின்னர் இவங்க தான். தியாஸ்ரீ நாட் 7 செக் பண்ணிடலாங்களா அவங்கள பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து வின்னர், கோல்டு காயினுக்கான ஃபிஃப்த்து வின்னர். பட் ஃபாலோ பண்ணியிருக்காங்களாங்கிறத மட்டும் செக் பண்ணிடுவோம். தியாஸ்ரீ இங்கே நம்மளோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் வரல, பட் இருந்தாலும் இருங்க எஸ்ஆர்எம் இதில் செக் பண்ணி பார்ப்போம். இவங்க தான், பட் ஆனால் இவங்க என்னென்னா நம்ம சொன்ன டேர்ம்ஸை ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா, ஃபிஃப்த்து வின்னர் இவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி மனவே ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா, அதனால நம்ம இவங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பர்சன் போகலாம். ஓகே, இன்னும் ஃபிஃப்த்து வின்னரை செலக்ட் பண்ணல. அதனால தான் நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ 2 ஐடியை ஃபாலோ பண்ண சொல்கிறோம் அப்படின்னா 2 ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம். ஓகே, இந்த இது வந்திருக்குது, வாங்க பார்ப்போம். ஐ திங்க் மனவே ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்க வந்து மனவே ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணல. ஓ மை காட், என்ன பண்ணுறது? என்ன தான் செலக்ட் ஆனாலும் நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணல, அதனால கொடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. அடுத்த ஐடி செக் பண்ணுவோம் வாங்க. சரிங்களா, இந்த ஐடி எல்லாமே ஆல்ரெடி எஸ்ஆர்எம்மில் ஃபாலோவில் இருக்க ஐடி தான் வருது. நம்ம ஜஸ்ட் மனைவின்ட்ட மட்டும் செக் பண்ணுவோம். என்ன பிரதர்? என் பேஜே வந்ததுனாவா? கமிட்டிக்கெலாம் வேணாம் பிரதர், என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு போகட்டும் உண்மையாலுமே. அதனால் ஸ்கிப் பண்ணிடுவேன் நான். இல்லை, இப்படி ஐடி என்ன சொல்கிறதுனா ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்லேயே காமிக்க மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் ஐடி போய்க்கலாம். ஓகேங்களா, இன்னும் 5th பர்சனை செலக்ட் பண்ணாமே இருக்கிறோமா நம்ம? சரி, திரும்ப போவோம். ஃபிஃப்த்து ஒன்று. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம சொன்ன மாதிரி டேர்ம்ஸை ஃபாலோ பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஐடியை மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதையாவது செக் பண்ணுவோம். யூசுஃப் ஃபாதர் 0601 செக் பண்ணிடுவோங்களா? யா, இந்த ஐடி இவங்க வந்து இல்லைங்க எஸ்ஆர்எம்மில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எஸ்ஆர்எம்மை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் ஐ திங்க் மனவே ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபாலோ பேக் காமிச்சிருக்கோம், ஃபாலோ பண்ணியிருந்தா. இன்கேஸ் இருந்தாலும் இங்கே உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நான் சஃபுல் பண்ணுறது மட்டும் நம்ம மனவே ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணாத ஐடியா இருக்காது. புரியல, செலக்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன் நான். சரி, அடுத்தது மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஓ மை காட், இவங்களும் நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால் இவங்களை வந்து செலக்ட் பண்ண முடியல. இவங்களுக்கு கோல்டு காயின் அந்த இதில் செலக்ட் ஆகியும் நம்மளால் கொடுக்க முடியல, நம்ம சொன்ன டேர்ம்ஸை ஃபாலோ பண்ணாதனால. ஸோ நெக்ஸ்ட் பர்சனுக்கு போகலாம் வாங்க. நம்மளோட டேர்ம்ஸ் என்னென்னா ஜஸ்ட் எஸ்ஆர்எம் இன்ஸ்டாகிராம் ஐடியும் மனவே ஹிண்ட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். 2 ஐடியும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓ, சிஎம் சேவியர் வாங்க, இவங்கள செக் பண்ணிடுவோம். ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபாலோ பேக்னு காமிக்கிறதுல எப்பா. ஃபைனலாக வந்துட்டு 5th வின்னரை செலக்ட் பண்ணியாச்சு. இவங்க நம்மளையும் ஃபாலோ பேக்குன்னு காமிக்கிறதுங்களா, ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோவிங்கில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மனைவி இன்ட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் எஸ்ஆர்எம்மையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்எம் 2 ஐடியும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு 5th வின்னரை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, வாங்க 6th வின்னருக்கு போயிடலாம். 6th வின்னர் யாரை செலக்ட் பண்ண வைக்கலாம்? 6th வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம கஸ்டமரே வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க. கிளிக் பண்ணுங்க ஜஸ்டா. ஓகே, சஃபுல் ஆகுது. மேடம் வந்து 6th வின்னரை செலக்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் குட்டி பாப்பா. எங்க செக் பண்ணிடலாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, எப்பா ஃபாலோ பேக் பண்ணியிருக்கிறாரு. கஸ்டமர்லாம் ஸ்கோரல் பண்ணாங்கன்னா அவங்க 2 ஐடியுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம ஸ்கோரல் பண்ணால் மட்டும் ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். இவங்க தான் வந்துட்டு 6th வின்னர், 6th கோல்டு காயினுக்கான வின்னர். ஓகேங்களா, 7th வின்னரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கண்ணே, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ரீசெலக்ட் கொடுங்க. 7th வின்னர் யா மிஸ்டர் ஒயிட். யார் இந்த மிஸ்டர் ஒயிட்? ஐடியே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குதுங்க. இந்த இவர் தான் இங்கே இருக்கிறாரு பாருங்க, அவர் தானே.
மிஸ்டர் ஒயிட் வந்து 7th ஃபாலோவர். அவர் நம்ம மனைவியின்ட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு, அதனால ஃபாலோ பேக் காமிக்குது. ஓகேங்களா? 7th வின்னரை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? வாங்க அடுத்து 8th வின்னரை செலக்ட் பண்ணிடலாம். 8th வின்னர் அங்கே பார்த்துடலாம். யார்? ஃபாலோவர் கிங் ஸ்மார்ட். எல்லாம் ஐடியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கள்ல. ஓகே, செக் பண்ணிடலாம் 2 ஐடியும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு. ஃபாலோவர் கிங் ஸ்மார்ட் இவங்க ஃபாலோ பேக் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்குது. ஃபாலோ பேக் பண்ணுறதுனால நம்மளையும் ஃபாலோ பண்ணுறாங்க, எஸ்ஆர்எம்மையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து 8th வின்னர். ஓகேங்களா? வாங்க 9th வின்னரையும் 10th வின்னரையும் செலக்ட் பண்ணிடலாம். 9th வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம கஸ்டமரை செலக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு ஃபுல் ஆகுது. ஓகே, இவங்க தான் 9th வின்னர். வாங்க செக் பண்ணிடலாம். ஓகே, யா இவங்க தான் வந்துட்டு 9th வின்னர். அப்படி தானே? கரெக்டாக? ஓகே, 9th வின்னர் இவங்க தான். நம்ம கஸ்டமரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஃபாலோ பேக்கும் காமிக்குது. ஃபாலோவிங்கில் பார்ப்போம் வாங்க. யா மனைவியின்ட்டையும் ஃபாலோ பண்ணுறாங்க, எஸ்ஆர்எம்மையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க தான் 9th வின்னரு. ஓகேங்களா? தென் அகைன் வந்து 10th வின்னரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். யாரை வச்சு செலக்ட் பண்ணலாம்? அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ரேண்டமாக போயிட்டு யாரையாவது ஸ்கோரல் பண்ண விட்டுட்டு செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அந்த 40,000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்காதுங்கிறதுனால மட்டும்தான் நம்ம இந்த இதில் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? குட் ஈவினிங் கைஸ். இப்போ வந்து லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸாக வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி 30 ஜூன் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 10 பேரை ரேண்டமாக செலெக்ஷன் பண்ணி ஒரு கோல்டு காயின் இஷ்யூ பண்ணுறதா நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் சில லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டோட சின்ன ஒரு மிஸ்டேக்னால லாஸ்ட் மந்த்தே எதிர்பார்த்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா June 30 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சொன்னது போல் June 30 வந்து 9 பிளேயர்ஸை செலெக்ஷன் பண்ணியாச்சு. அதாவது 9 ஃபாலோவர்ஸை செலெக்ஷன் பண்ணியாச்சு. இன்னும் லாஸ்ட் ஒரு ஆள் இருக்காங்க. இதை ஏன் இப்படி கொடுத்து நான் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. இன்றைக்கி தங்கத்தோட விழிப்புணர்வுங்கிறது நம்ம யங்ஸ்டர்ஸ் ஆகிய நம்ம வந்து கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்ல வந்து எப்படி சொல்கிறது, இன்றைக்குள்ள ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ லேண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸு நிறைய பேர் இங்கே நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் என்ன நமக்கு வந்து ஒரு மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எல்லோரும் எஸ்ஆர்எம் தங்கமணி எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரீசன் நாங்கள் திங்க் பண்ணுறோம். அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து சேமிக்கிற மாதிரி ஒரு ஆப்பை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கம்மிங் மந்த்தில் ஒரு லான்ச் இருக்குது. கண்டிப்பாக அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா அசால்ட்டாக ஒரு 1000லேருந்து 2000 செலவு பண்ணுறதுக்கே வெளியே போகிறோம். நாளைக்கு இந்த செலவு மூலியமாக நமக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அதை வந்து சேவ் பண்ணி நாளைக்கு கோல்டாக எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ண காத்திருக்கோம். அதுக்காண்டி தான் இந்த ஃபாலோவர்ஸ் அந்த கிஃப்ட் எல்லாமே வச்சுருக்கோம். உங்களோட ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லாஸ்ட் இந்த ஃபைனல் 10th அந்த ஃபாலோவர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். பண்ணிடலாங்களா? வாங்க. ஃபைனல் வின்னர் 10th வின்னர் விஜி M93. வாங்க செக் பண்ணிடலாம். இவங்க தான் அந்த 10th வின்னர். ஓகேங்களா? இவங்க 2 ஐடியுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம மனைவியிட்ட ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால ஃபாலோ பேக் காமிக்குது. எஸ்ஆர்எம் ஐடியும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு 10th வின்னர். ஓகேங்களா? இந்த 10 பேர்த்துக்குமே கோல்டு காயின் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து ஐடி எல்லாருமே யார் வின்னர் நம்ம சொல்லியிருக்கிறோமோ அவங்க எல்லாருமே டேரெக்டாக டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பயோவில் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம். சார் எப்போங்க சார் இஷ்யூ பண்ண போகிறோம்? கம்மிங் வீக்லேயே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே நம்ம டிஎம் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கம்மிங் வீக்லேயே இஷ்யூ பண்ணிடலாம். அதையும் நம்ம வீடியோவை மேக் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறதையும். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஃபாலோவிங் அவர் பேஜ் எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸ். ஓகே, கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு அப்டேட்ஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணோம், காயின் வாங்கணும்னு விட்டோன்னு இல்லாமல் கண்டிப்பாக எங்க கூட லைன் ஸ்டைல் அந்த அப்டேட்டில் இருங்க. வரும் நாட்களில் கண்டிப்பான பெனிஃபிட் யங்ஸ்டர்ஸ்காண்டியே நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் அதோட லான்ச் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணுங்கிறது எங்கள் எஸ்ஆர்எம் தங்க சார்பாக நாம் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம்.
தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். ஆமாங்க காய்ஸ், 10 பேர்த்தையுமே செலக்ட் பண்ணியாச்சு. உங்களோட ஐடி வின்னர் லிஸ்ட்டில் வந்துருந்ததுன்னா ஜஸ்ட் டிஎம் பண்ணுங்கள், இல்லாட்டி பயோல் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீக்கோட எண்ட்லேயே வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்புறம் ஒன்ஸ் அகைன் எல்லாருமே ஃபாலோ பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க. தேங்க்ஸ் சார்.